ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன். இன்றைக்கி இட்லி தோசைக்கு எப்பவும் போல் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சட்னி செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் நல்லா சுடாதுங்க வருமா நான் ஒரு 4 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அது நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சி எடுத்து அது இந்த மாதிரி நல்லா வறுத்து அதே தனியாக பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. எல்லாத்தையுமே இந்த மாதிரி தனித்தனியாகவே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இந்த மாதிரி எடுத்திருக்கேன். அதையும் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு தனியாக எடுத்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் பல்லாரி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாமே நம்ம தனித்தனியாக வதக்கி பண்ணால் தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் கொஞ்சம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன தக்காளியாக அந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் பாதி தக்காளி கூட போதும். சின்ன தக்காளினா ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, நான் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க காஞ்ச மிளகாய், இஞ்சி போட்டுட்டு அதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி போட்டு கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. கடைசியாக நம்ம வதக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தலையை இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். கடைசியாக கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து உள்ளே ஊற்றிக்கோங்க. இட்லி தோசை கூட இந்த சட்னி செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.